வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு பொருளாதாரம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே எதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா பணவீக்கம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா பணம் செயல்படுற முறையில் பணவீக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதுனால தான் அதை பற்றி முதல்ல பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் பணத்தை சம்பாரித்து அதை செலவு பண்ணி ஒரு சாதாரண லைஃப்பில் ரன்னிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த பெரிய பணம்ங்கிறது எவ்வளவு சேர்க்கணும், அந்த சேர்க்கறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற ஒரு ரூட் மேப்பை கிளியராக நம்ம மைண்டுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதை செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதை சிம்பிளாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சாதாரண ஒரு கூகுள் ஷீட்ஸில் உங்களோட மொத்த ஃபினான்ஷியல் பிளானிங்கையும் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத ஒன்று நம்ம பார்ப்போம். இப்போ நார்மலாக காலேஜ் முடித்து ஃபஸ்ட்டு ஒரு ஜாபுக்கு போகிற பையன்ல தொடங்கி 40 வயசு 50 வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பொருளாதார தேவைகள் இருக்கும். நம்ம இப்போ அந்த தேவைகளை எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா, சாதாரணமாக இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஜாப் போகிற ஒரு பையனுக்கு அடுத்த கமிட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேரேஜ் எக்ஸ்பென்சஸ். இப்போ அந்த மேரேஜுக்காக அவர் ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம பிளான் பண்ணணும்னா, இப்போ இன்னைக்கு 2024 அவர் மேரேஜுக்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காருங்கிறத இன்னைக்கு ஒரு அமௌண்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs இன்னைக்கு 2024 அவர் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னா, இந்த பணவீக்கம் அதோட பார்ட் என்னங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவரோட ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 22 அவரோட ஏஜ். இப்போ அவர் அதிகபட்சமாக 28க்குள்ள அவர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, இன்னைக்கு அவர் 10 lakhs எக்ஸ்பென்சஸ் ஆகும்னு ஒரு எஸ்டிமேட். 10 lakhsங்கிறது ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்தாப்புல 20-50 lakhs கூட பண்ணலாம். பட் நான் ஒரு ஆவரேஜாக 10 lakhs அப்படிங்கிறத நான் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். இந்த 10 lakhsக்கு 7% இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற வகையில் அந்த அமௌண்ட்டு எப்படி அடுத்தடுத்த இயர்ஸில் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத ஸோ இந்த வருஷம் அவர் பண்ணுறாரு அப்படின்னா 10 லட்சங்கிறது அடுத்த வருஷம் பண்ணால் அந்த 7% இன்ஃப்ளேஷனோட பணவீக்கத்தோடு சேர்த்து 70,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இதே மாதிரி அவர் அடுத்தடுத்த வருஷங்களில் பண்ணும்போது அந்த 7% கண்டினியூஸாக இன்ஃப்ளேஷன் வர வர அந்த அமௌண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பாருங்கள். இதை தான் ஃபினான்ஷியல் பிளானிங்கோட மெயின் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுதான் நம்ம பண்ணணும். நமக்கு இன்னைக்கு 1 கோடி ரூபா இருந்தால் ஒருத்தர் வாழ்கிற வாழ்க்கையை 10 வருஷம் கழித்து வாழணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக எவ்வளோ வருங்கிறது தெரியாமல் நம்ம எந்த பிளானையுமே சரியான முறையில் அச்சீவ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தபடி 10 லட்ச ரூபா 2024 பண்ணணும்னு நினச்சவர் 2028 மீன்ஸ் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் அவர் பண்ணும்போது மினிமம் ஒரு 13 lakhs வேணும். இப்போ இதே ஒருத்தர் 20 lakhs இன்னைக்கு மேரேஜ் எக்ஸ்பென்சஸ், நான் சொல்கிறது கோல்டு டோட்டல் எல்லா பிளானிங்கும் சேர்த்து எவ்வளோ வருங்கிறத ஒரு நெட் ஃபிகராக நான் சொல்கிறேன். போட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாக நெக்ஸ்ட்டு 21,40,000, 22, 24, 26, 28, 30. ஸோ 2030 அவர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா, இன்னைக்கு அவர் 20 lakhsக்கு எஸ்டிமேட் பண்ணுறாருன்னா 30 lakhs அவர் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
ஃபினான்ஷியல் பிளானிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இதுதான். ஃபினான்ஷியல் பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக உங்கள் அமௌண்ட்டை ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கோலு உங்கள் மைண்டில் செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த கோலுக்கு தகுந்தாப்புல உங்களுடைய கரண்ட் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அதில் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ சேவ் பண்ணணும், அடுத்த 5வது வருஷத்தில் இப்படி ஒரு கமிட்மெண்ட் நமக்கு இருக்குது, இல்லை ஒரு 3 இயர்ஸில் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு 12 லேக்ஸ் வேணும்னா ஆல்மோஸ்ட் இயர்லி 4 லேக்ஸ் வேணும். இல்லை அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு, 27ல பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா 14 லேக்ஸ் வேணும். ஏன்னா இந்த 12 லேக்ஸுங்கிறது 25ல 2027 அந்த இன்ஃப்ளேஷனுங்கிறது அப்பதான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணும். அடுத்த 2 வருஷம் கழிச்சு பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட்டு 14 லேக்ஸா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த 14 லேக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ்ல உங்களுக்கு இந்த 14 லேக்ஸுக்கு என்ன பண்ணுனா அந்த அமௌண்ட்டை நம்ம அக்குமுலேட் பண்ண முடியும் அப்படின்னு உங்க மைண்டு சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான தேடல்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்படிதான் வந்து நீங்க ஃபினான்ஸ்ல ஒரு கோலை நீங்க செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லா ஃபினான்ஸுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரவே வராது. இந்த மாதிரி நம்ம ஜென்ரலா வந்து ரேண்டமா வருது, செலவு பண்றோம், இப்படியே நம்ம லைஃப் போறதுனாலதான் நம்ம ஃபினான்ஸ்ல ஒரு தன்னிறைவு அடைஞ்சு நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள நம்ம போக முடியல. மிடில் கிளாஸ் சாமானிய மக்கள் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் பிளஸ் அதை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு வீடியோல பார்ப்போம். இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் மேரேஜுக்காக எப்படி பிளான் பண்ணணுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி மேன் அவர் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை ரெடி பண்றாரு அப்படின்னா சைல்டு எஜுகேஷன், சைல்டோட மேரேஜ், ஓன் ஹவுஸு, காரு, அவருடைய ரிட்டையர்மெண்ட்டு, இப்படி என்னென்னலாம் அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பிளான் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.